ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆன்லைன் மூலியமாக இன்கம்மை ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் நெயில்காட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரா தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் அப் ஆகிருக்கு. அண்ட் ஃப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. அஃபிஷியல் லான்ச் இதுக்கு மேலே தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணாத ஒரு ப்ராஜெக்டில் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உள்ளே வரதுக்கான ஒரு கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலிமா கிடச்சிருக்கு. வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் பிளான் என்னங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அஃபிஷியல் லான்ச்சில் இல்லாததுனால இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து நீங்கள் டாப் பொசிஷனில் வரதுக்கான பொட்டன்ஷியல், அதாவது டாப் பொசிஷனில் வரதுக்கான சான்சஸ் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நெயில்காட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அபோட்டஸ், அதாவது இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அபோட்டஸ் ப்ளஸ் விஷன் அண்ட் மிஷன் என்ன இவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு டீட்டெயில்டாக தேரியாக கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பாருங்கள். அதே போல் ஆல் இந்தியா சர்வீசஸ், இது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களாலையும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வர முடியும். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி பெரிய அளவில் இன்கமும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டில் வந்து எந்த மாதிரியான சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் அண்டு யூட்டிலிட்டி சர்வீசஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரீசார்ஜ், உங்களோட ப்ரீபெய்ட் மொபைல் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். போஸ்ட்பெய்ட் சிம்மும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் ஹெச்டி, அதாவது வந்து டிடிஹெச் பில்லை உங்களால் பே பண்ண முடியும். எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம், கேஸ் பில் பே பண்ணலாம், வாட்டர் பில், ஃபாஸ்டாக் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூட இவங்களோட சர்வீசஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அண்டு ரீபர்ச்சஸ் அண்டு ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராடக்ட்டில் ஹெல்த் கேர் அண்டு வெல்னஸ் ப்ராடக்ட்டு, ஹெர்பல் ப்ராடக்ட்டு, ஹோம் கேர் ப்ராடக்ட்டு, பர்சனல் கேர் ப்ராடக்ட்டு, ஹெல்த் கேர் அண்ட் ஃபிட்னஸ் ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர் ப்ராடக்ட்டு, பைக் அண்ட் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஃபேஷன் ப்ராடக்ட்டு அண்ட் மோர் ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எனபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே நம்மளுடைய ஆக்டிவேஷன், அதாவது இந்த நெயில்காட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்குள்ளே என்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் என்ன, எப்படி நான் உள்ளே வரலாம் அப்படின்னா, ஒரு 600 rupees உங்கள்கிட்ட இருந்தால் போதும் இந்த ப்ராஜெக்டில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அதாவது ப்ரைம் ஷாப்பிங் மெம்பர், அதாவது ஷாப்பிங் மெம்பராக இந்த ப்ராஜெக்டில் உங்களால் வர முடியும். அண்ட் இந்த 600 rupees மூலியமாக எவ்ரி ஹவர், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்ரி 24 hours, ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் உங்களால் 24,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நெயில்காட். இந்த நெயில்காட் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் பைனரி இன்கம் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து லைவ் டீம் போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட லெஃப்ட்டில் ஒரு பிவியும் ரைட்டில் ஒரு பிவியும் மேட்ச் ஆகும்போது அது ₹1 கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ லெஃப்ட்டில் வந்து 200 பிவி, ரைட்டில் 200 பிவி, அதாவது லெஃப்ட்டில் ஒரு நபரையும் ரைட்டில் ஒரு நபரையும் மூன்றாவதாக ஒரு நபர், அதாவது பைனரி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் 1:2 ஆர் 2:1 இந்த ரேஷியோவில் தான் ஃபர்ஸ்ட் பேர் மேட்ச் ஆகும். இந்த 1:2 ஆர் 2:1 அப்படிங்கிற ரேஷியோ கண்டிப்பாக இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் புரியும். புரியாத நபர்களுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே லெஃப்ட்டில் ஒரு நபரும் ரைட்டில் ஒரு நபருக்கும் வாய்ப்பு கொடுத்து மூன்றாவதாக ஒரு நபரை நீங்களும் அறிமுகப்படுத்தலாம், இல்லை உங்களுக்கு கீழே இணைந்திருக்கக்கூடிய நபர் கூட அறிமுகப்படுத்தினாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேர் மேட்ச் ஆகும். ஒரு பிவிக்கு ₹1 அப்படின்னா 200 பிவி இப்போ மேட்ச் ஆகுது. அப்போ ₹200 உங்களோட பைனரி மேட்சிங் கமிஷன். ஒரு மணி நேரத்துக்கு 5 பேர் மேட்ச் பண்ண முடியும். அப்போ 5 பேர் நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 rupees சம்பாதிக்கலாம் 1 ஹவருக்கு. அப்போ 24 hours இருக்குது ஃபர் டேக்கு. அப்போ 24,000 ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும். பவர் சைடு, அதாவது உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கிறது பவர் டீம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். கம்பல்சரி பைனரி இன்கம் ரிசீவ் பண்ண லெஃப்ட்டில் ஒருத்தரும் ரைட்டில் ஒருத்தரும் உங்கள் டேரக்டில் நீங்கள் இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். லெவல் அப்கிரேட் போனஸ்னு ஒரு போனஸ் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதாவது பிஃபோர் நம்ம பார்த்தது 600 rupees கொடுத்து உள்ளே வரும். அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனரியில் நம்ம இன்கம் எவ்ரி ஹவர் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான சோர்ஸ் அங்கே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் அப்கிரேட் போனஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 500 rupees உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலேருந்து ஒரு 500 rupees வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அப்கிரேட், அதாவது 10 levelsக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணலாம். 500, 1000, 1500, 2000, 2500, 3000 சொல்லிட்டு அப்படியே 500 மல்டிப்ளை, அதாவது 500 ப்ளஸ் ஆகிட்டே போகும். அப்படிங்கும்போது நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் 10th லெவலில் அப்கிரேட் பண்ணும்போது 5000 வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். இங்கே ரீசார்ஜ் ரெடியூம் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி ரீசார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா. டெய்லி மீன்ஸ் அதாவது உங்களோட மொபைலில் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது
ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி ஆப்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ரீசார்ஜ் ரெடியூம் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு 500 rupees கொடுக்குறத அதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் 2% இல்லை அதுக்கு தகுந்தாப்புலையும் நெட்வொர்க்கு தகுந்தாப்புல பர்சன்டேஜஸ் அதிகமாகவோ உங்களுக்கு ரெடியூம் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் ரெடியூம் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 500 கொடுக்குறாங்க. இது ஏதாவது ஒரு ப்ராடக்ட், அதாவது ப்ரீவியஸ் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து அவங்க உள்ளே எனபிள் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் இன்ஸ்டண்ட்டாக 500 rupees ரெடியூம் போக பேலன்ஸ் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் 500 rupeesக்கு உங்களோட ஐடியை அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ஐ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் போனஸில் ஃபஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்படி அப்கிரேட் பண்ணியிருக்கக்கூடிய பட்சத்தில் தான் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய நபர்களும் அப்கிரேட் பண்ணும்போது அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அப்கிரேட் சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது ஒரு எளிமையான விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்கிரேட் பண்ணுறோன்னா ரீசார்ஜில் வந்து 1000 பாயிண்ட்ஸ் நம்ம ரெடீம் பண்ணலாம். ஸோ அதே போல் வந்து ரீபர்ச்சேஸ் ஷாப்பிங்கில் வந்து 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடீம் பண்ணிக்க முடியும். அதே போல் 1500க்கு அதே சேம் விஷயம் தான். ஃபைனலாக 5000 அப்படிங்கும்போது 5000 வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது பெனிஃபிட்ஸுங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே போல் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 5000 வந்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெடியூம் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக ரெடியூம் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரெடியூம் பண்ணணும். ஸோ இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் குறிப்பிட்ட சதவீதமாக நமக்கு கிடச்சிட்டு வந்துட்டுருக்கும். இதுக்கான கண்டிஷன் என்னென்னா எவ்ரி லெவல் அப்கிரேட் கம்ப்ளீட், எவ்ரி லெவல் வந்து நீங்கள் லெவலை வந்து கம்பல்சரி அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் பர்சனல் பிவி போனஸ், அதாவது 100% ஆஃப் பர்சனல் பிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவியோட வேல்யூ வந்து ₹1. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஸோ ரீபர்ச்சேஸ் டீம் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வரைக்கும் ஃபர் டே உங்களால் சம்பாதிக்க முடியும். அதாவது உங்களோட டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லை நீங்கள் செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதோ இல்லை உங்கள் டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பிவிஸ் மேட்ச் ஆகிறத பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் லெஃப்ட்டில் ஒரு 5000 பிவிக்கு வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஆயிருக்கு, ரைட்டில் ஒரு 5000 பிவிக்கு வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் ஆயிருக்கு அப்படின்னா 5000 rupees நீங்கள் அதிகபட்சமாக சம்பாதிக்க முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பைனரியில் 1 ஹவருக்கு 1000 rupeesம் 24 ஹவருக்கு வந்து 24,000 ஏர்னிங்ஸும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரீபர்ச்சேஸில் ஒரு 5000 ஃபர் டே கான் பண்ண முடியும். அப்போ ஆல்மோஸ்ட் 1 டேக்கு 29,000 சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த நைல் கார்டு அப்படிங்கிற ப்ராஜெக்டில் இருக்குது. அடுத்தது லீடர்ஷிப் செக் மேட்சிக் போனஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். இது என்னன்னா நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறாரோ அதிலிருந்து 50% உங்களுக்கு கிடைக்கும். இது மிகப்பெரிய ஒரு பியூட்டியான ஒரு இன்கம். எனக்கு வந்து இந்த இன்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து நான் இன்ட்ரோ பண்ணக்கூடிய பர்சன் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய மணிலேருந்து எனக்கு 50% வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதே போல் செகண்ட் லெவல் நான் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய நபர் இன்னொரு நபர் அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ அங்கேருந்து எனக்கு செகண்ட் லெவல்லேருந்து அவங்க சம்பாதிக்கக்கூடிய மணிலேருந்து 20%, தேர்ட் லெவல்லேருந்து 10%, ஃபோர்த் லெவல்லேருந்து 10%. இதில் பியூட்டி பாருங்கள், 5th லெவல் வரைக்குமே நமக்கு 10% அப்படிங்கிற பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ அவங்க ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸ்லேருந்து நமக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ஆக்டிவ் டைரக்ட் அண்ட் ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 250 பிவி செல்ஃபாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஐ மீன் 250 பிவி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் லெவலுக்கான கண்டிஷன், தேர்ட் லெவலுக்கான கண்டிஷன்லாம் நமக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ரேங்க் அண்ட் ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் ரேங்க் நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிவார்டாக வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா பிரான்ஸ் ரேங்க் அச்சீவ் பண்ண அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் பிவி ஈச் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கணும். அப்படி இருக்க பொழுது உங்களுக்கு ஒரு லேப்டாப் அச்சீவ் பண்ணலாம். அதே போல் சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது ஃபாரின் ட்ரிப்பு இது வந்து ஒரு லேப்டாப் அச்சீவரை உங்கள் டீமில் உருவாக்கியிருக்கணும். அதே போல் கோல்டுங்கிற கேட்டகரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் இல்லைனா ஸ்கூட்டரை கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டீமில் ஒரு நபரை ஃபாரின் ட்ரிப் அச்சீவ் பண்ண வச்சுருக்கணும். அதாவது என்னோட டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அச்சீவ் பண்ண வைக்கிறதன் மூலியமாக நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகிறேன். இது எவ்வளோ பெரிய பியூட்டி பாருங்கள். ஸோ ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டமேட்டிக். இந்த நைல் கார்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா வீடியோ டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.